அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு 2 நாட்களாக கொஞ்சம் வீடியோ போட முடியல நண்பர்களே, சரிங்களா? அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கூடிய கெஸ்ஸிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் செட்டு ஒரு 2 செட்டு அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த கெஸ்ஸிங்கை வந்து 2 செட்டோடு நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு போர்டில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு கணிப்பாக பார்க்கும் பொழுது என்ன மாதிரி வருது. இப்போ சொல்லப்போனால் ஒரு 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா என்ன போர்டில் இருக்குது, என்ன போர்டில் இருந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா இங்கே 935க்கு 935ன்னு இறங்குது. அதுக்கு அடுத்த நாள் பவர், அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ 7 அப்படின்னா 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸு ஒரு 4 நாளுக்கு ரிசல்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 8. அதாவது இது வந்து நம்மளுக்கு டி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் வருது. அதுக்கு அடுத்ததில் சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே எல்லாம் வந்து இந்த பவர் நம்பர் அப்படின்னு கணக்கில் எடுப்பாங்க. நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா டி போர்டில் 7, சி போர்டில் 8, சென்டரில் பார்த்தீங்கன்னா 4 + 1 5, 74 58ன்னு ஒரு நாள் ரிசல்ட் வந்து. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4, இந்த 4க்கும் 9 8 7க்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் 4க்கு 9, 9க்கு 8, 8க்கு 7 ஒரு நம்பர் டி போர்ட்லேருந்து ஆரம்பித்தா அது அப்படியே வரிசையாக மைனஸாகவே நம்மளுக்கு இதில் கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு இது வந்து ரிசல்ட்டாக வந்திருக்கு. அப்படிங்கும்போது 9 - 8 - 7 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ 4. ஸோ சொல்லப்போனால் இந்த 2 நாள் ரிசல்ட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 + 1 8 ப்ளஸ்ஸு 4 + 1 5. இந்த ஒரு 7458 ரிசல்ட் வரும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு நம்பர் அப்படியே டி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. 7 சி போர்டில் 8. அப்புறம் சென்டரில் ஏ போர்டும் பி போர்டு வந்து 4 + 1 5 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 9 8 7. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 9 பவரு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 9க்கு 9, 8க்கு 8, 3க்கு 2 மைனஸ். அப்படிங்கும்போது இப்போ இதில் சொல்லப்போனால் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக ப்ளஸ் பண்ண ஒரு பேரு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைனஸு, இது வந்து பவர். அதுக்கு அடுத்த நாள் டபுள்ஸு பவரு. அதுக்கு அடுத்த நாள் மைனஸு, சின்னது பெருசு, சின்னது மைனஸு. ஸோ இதில் நம்ம பவர் நம்பரில் எடுத்தாலும் மாறி தான் வரும் கணக்கில். இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் 9க்கு 2ன்னு பவர் எடுப்போம், 8க்கு 4ன்னு பவர் எடுப்போம், 2க்கு 4ன்னு பவர் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து எப்படி இந்த 4 நாள் ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். 4 9 9 9 அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து 2, 8 1 8 2, 7 3 2, 2க்கு ஏற்கனவே நம்மளுக்கு இந்த இடத்துல பவரில் வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்படிங்கும்போது இன்றைக்கி நான் எதிர்பார்க்குறது வந்து நம்ம 225 அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். 225 அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். 2க்கு வந்து 5க்கு பவர். ஓகேவா? சரி, 225 அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 228 இருக்குது. அந்த 228க்கு பதிலாக இன்றைக்கி 228 வராது, 225 அப்படின்ற மாதிரி திரும்பி இறங்காது அப்படிங்கிற மாதிரி என்றைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் வரும். ஸோ இதுதான் வந்து இதில் இப்போதைக்கு இந்த 4-5 நாள் இருக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 9க்கு 4 9 9 9. ஸோ இந்த இடத்துல 9க்கு ஏற்கனவே 7 வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9க்கு வந்து நம்மளுக்கு இங்கே 2 வந்துருச்சு. ஸோ 9க்கு வந்து 1 வந்துருச்சு. ஸோ 9க்கு வந்து இன்னும் 3 வரல. அப்படிங்கும்போது நான் 2ஐ வந்து 3ஆக வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து 3 2 5 இது வந்து பாக்ஸ் 3 2 5 பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரி, இது இல்லாமல் வந்து டேரெக்டாகவே பார்க்குறோம். 3 to 5 இல்லாமல் டேரெக்டாக ஒரே செட்டு அப்படிங்கிற மாதிரி இதில் எப்படி கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்குறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே செட்டு சிங்கிள் செட்டாக அப்படின்னு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு வந்து 982. ஸோ 982 அப்படிங்கும்போது இதில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 783 அப்படின்னு இருக்குது. ஸோ 8க்கு 7 அப்படிங்கும்போது 9க்கு வந்து 8 8 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிடைக்கிது.
883 கிடைக்குது. சரி, இது ஒரு பக்கம் நோட் பண்ணி பார்ப்போம். நம்ம எடுத்த 3 to 5க்கு இந்த 883 மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத ஜஸ்ட்டு சிம்பிளாகவே பார்த்துருவோம். இதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 8 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது, நேற்று வந்து 982. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 983 இருக்குது, 983 இருக்குது. ஸோ இந்த இடத்துல பர்டிகுலராக பார்க்குறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9க்கு வந்து 0, 8க்கு வந்து 4, 3க்கு 8னா 2க்கு 7. ஸோ 047 இங்கே கிடைக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 983 அப்படிங்கும்போது கீழே வந்து 03, 3க்கு 4னா 2க்கு 3, 033 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைத்தது வந்து மொத்தம் 4. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏபிஎஸ்சிபிஸாக சப்போர்ட்டுக்கு எடுக்க போகிறோம். இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 982 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 082 இருக்குது. ஸோ எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 082 அப்படின்றது. 082 அப்படிங்கும்போது 0க்கு 0 நான் 9க்கு 9, 8க்கு 4, 2க்கு 3. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 5 7 8, 0க்கு 5னா 9க்கு வந்து 6. ஸோ 678 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கேருந்து கிடைக்கிது. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 982 அப்படிங்கிற அந்த பேருக்கு தான் நான் 82 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட இருக்குது. ஸோ 82 இங்கே இருக்கலாம். இதை பற்றியும் நம்ம வந்து கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்கல. காமனாக 982 அப்படிங்கும்போது ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 943 கிடச்சிருக்கு, 678 கிடச்சிருக்கு, 883 கிடச்சிருக்கு, 047 கிடச்சிருக்கு, 033 கிடச்சிருக்கு. ஸோ சொல்லப்போனால் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து 3 அப்படிங்கிறது அது இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 பி போர்ட்லேயும் 3 இருக்குது, சி போர்ட்லேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, 3 4 அப்படிங்கிறது ரொம்ப ரிப்பீட்டடாகவே நம்மளுக்கு காமிக்குது. 8 இருக்குது. ஸோ சொல்லப்போனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே கணிப்புகளை பார்க்குறோம். ஆல் போர்டில் நம்ம வந்து 3 8 அப்படிங்கிற மாதிரி, அதாவது 2க்கும் 8 பவர், 5க்கு 8 பவர், 3ங்கிறது காமன் அப்படிங்கிற மாதிரி ஆல் போர்டில் நம்ம ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த 9க்கு 9 இறங்கலாம், இல்லை 9க்கு 2 இறங்கலாம். இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள் இன்றைக்கி இருக்குது. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்த இந்த கணிப்புலேயே நம்ம ஏபிஎஸ்சிபிசி பார்க்குறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ 83 43 47 33 94 04 78 இதுதான் நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் கணிப்புகளாக பார்க்குறோம். 83 43 47 33 94 04. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 325 அப்படிங்கிறது பாக்ஸ். ஓகேவா? 325 வந்து பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். ஸோ இதிலே காமனாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சிங்கிள் செட் அப்படிங்கும்போது 9க்கு 9 வந்து 8க்கு 2 வந்து 2க்கு 5 அப்படி சொல்லிட்டு 925 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் வருது. 925 இன்றைக்கும் ஒரு வேளை 9க்கு 9 திரும்பி இறங்கினாலும். ஸோ ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா 9 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூட்டியாகவே வந்து வரிசையாகவே நம்மளுக்கு வந்து ஒரு 4-5 நாளுக்கு அப்படியே வரிசையாகவே அந்த 9 அப்படின்னு வரும்போது அந்த 9 பேராகவே வந்துகிட்டு இருந்துச்சு. அதனால தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம கொடுத்ததில் வந்து கெஸ்ஸிங்கில் 3 to 5 பாக்ஸ், 9 to 5 டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்துருக்கோம். இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம சி போர்டு அப்படிங்கிறது மட்டும் அது 2 மணிக்கு கொடுத்துருவோம். மெம்பர்ஷிப்புக்கு தேவைப்படுற நண்பர்கள் லாஸ்ட் டைம் நம்மளுடைய தொடர்பு எண்கள் இருக்குது, அதில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த கணிப்புகள்லாம் நீங்களும் கெஸ்ஸிங்கில் எடுத்து பாருங்கள். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.